அந்த ருத்ராட்ச மரம். இந்த ருத்ராட்ச மரத்துலேருந்து இப்பவும் நீங்கள் ருத்ராட்ச கொட்டைகள்லாம் இருக்கிறது பார்க்கலாம். இந்த மரத்தில் இருக்கிற ருத்ராட்சத்தை அபிஷேகம் பண்ணி பிரதோஷத்தன்னைக்கு தருவா. பிரதோஷத்தை தவிர மற்ற நாள் அன்னைக்கு எந்த நாளைக்கும் இது கிடையாது, ருத்ராட்ச பிரசாதம் கிடையாது. பிரதோஷத்தை அன்னைக்கு மட்டும்தான். இங்கே இருக்கிற பகவானுக்கு ருத்ராட்ச காப்பு அப்படின்னு சொல்லிட்டு பிரதோஷ நாட்களையும் மாசி மகத்தன்னைக்கும் சாத்துவாங்க. அந்த ருத்ராட்ச காப்பு லிங்க வடிவத்திலே இருக்கும். இந்த 2 நாளைக்கு சாத்தும் போது பகவானை அந்த ரூபத்தை தரிசிக்கக்கூடியவங்களுக்கு பல்வேறு பெருமைகள், பல்வேறு திட்டங்கள் நடப்பது ஐதீகம். அவ்வளவு ருத்ராட்சமும் இந்த இருக்கிற பின்னாடி மரத்திலிருந்து தான் வந்ததா சரித்திரங்கள். வேறு முகங்களா, ஒவ்வொரு ருத்ராட்சமும் 5 முகம் என்ன, 12 முகம் என்ன, எல்லா ருத்ராட்சமும் ஒரு சேர தரிசிப்பது ரொம்ப கொடுத்து வைத்தவங்களால தான் முடியும்.